அன்பிற்கினிய சேலம் மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயர் மேதகு சிங்கராயன் அவர்களே, அன்பிற்கினிய மறை மாவட்ட முதன்மை குரு மைக்கேல் ராய் செல்வம் அவர்களே, மாதா தொலைக்காட்சியின் முதன்மை இயக்குனர் தந்தை டேவிட் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற தொலை தொடர்பு துறையில் சிறந்து விளங்குகின்ற மதிப்புக்குரிய சகோதர குருக்களே, அனைத்து அருள் சகோதரிகளே, அனைத்து நம்பிக்கையாளர்களே, மாதா தொலைக்காட்சியோடும் ஊடகத்துறையோடும் ஆழ்ந்த தொடர்பில் இருக்கின்ற அன்பர்களே, உங்கள் எல்லாரையும் இந்த நாளில் நான் பெரிதுமாக வாழ்த்துகின்றேன். ஒரு பக்கம் 12ஆம் ஆண்டில் மாதா தொலைக்காட்சி, எத்தனையோ பேர் அதற்காக பாடுபட்டு உழைத்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவர் தலைமை இயக்குனர், நம்முடைய அன்பார்ந்த அருள் பணியாளர் டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். அவர்களையும் அவருடைய உடன் உழைப்பாளர்களையும் இந்த நேரத்தில் மனமாற பாராட்டுகின்றேன். தந்தை அடைக்கலம் என்னிடம் படிக்கவில்லை, என்றாலும் பல மடங்கு உயர இருக்கிறார். டேவிட் என்னுடைய மாணவர் என்று சொல்வதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. மாணவர்கள் எல்லாம் ஆசிரியரை விட பல மடங்கு உழைக்கிறார்கள். இப்போது புதிதாக அவர்களோடு இணைந்துள்ள தந்தை ஜெனித், தந்தை பவுலா, தந்தை மரியா, இவர்களும் டேவிடோடு இணைந்து அடைக்கலத்தோடு இணைந்து பெரிதும் நற்பணி செய்கின்றார்கள். அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகாது. எனவே மீண்டுமாக கடவுளே அவர்களுக்கு உரிய கைமாறு அளிப்பார் என்று நான் பாராட்டி மகிழ்கிறேன். உண்மையா எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கை தட்டுங்க பாருங்க ஜோரா. நம்முடைய ஆயர் சிங்கராயர் மாதா தொலைக்காட்சிக்கு பெரிதும் பங்களிப்பு செய்திருக்கிறார். புரோகிராம் வழியாக மட்டுமல்ல, கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்து இது நாள் வரை இந்த முன்னேற்ற பாதைக்கு இட்டு சென்றதில் அவருக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. எனவே சேலம் மறை மாவட்டம் பெரிதும் மகிழ்கின்றது. மாதா தொலைக்காட்சி நிச்சயமாக நன்றியோடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கு இன்னும் எத்தனையோ பேர் உடன் உழைத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நன்றி. தொடக்கத்திலிருந்தே என்னையும் ஒருங்கிணைத்து மாதா தொலைக்காட்சி பயன்படுத்தி கொண்டது நான் பயனடைந்தேன் என்று சொல்ல வேண்டும். ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் என்னை மாதா டிவி ஃபாதர்னு தான் சொன்னாங்க. ஏனென்றால் வாழ்வு தரும் இறை வார்த்தை வழியாக நாங்கள் தொடங்கியது இன்னும் பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக மாதா தொலைக்காட்சியிலே நடந்து கொண்டிருந்தது. என்னை பார்த்து எல்கேஜி பிள்ளைகள் கூட வாழ்தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கோரி விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க என்று நிறைய சிறு பிள்ளைகள் கூட சொல்ல ஆரம்பித்தார்கள். முக்கியமாக கிருஷ்ணகிரியிலே நான் பேசுவதை போல. அப்படி என்னை மாதா தொலைக்காட்சி உலகுக்கு அடையாளம் காட்டியது. அதே போல 110 திரு அவை சட்ட நிகழ்வுகளை நான் பங்களிப்பு செய்தேன். ஒருவர் கேள்வி கேட்க நான் பதில் சொல்வது பெருமையோடு நான் சொல்லுவேன். உலகத்தில் எந்த மொழியிலும் இப்படி ஒரு வீடியோ கமெண்ட்ரி கேனன் லா பற்றி இல்லவே இல்லை. மாதா தொலைக்காட்சி மட்டும்தான், தமிழில் மட்டும்தான் திரு அவை சட்டத்தில் ஒரு வீடியோ கமெண்ட்ரி போல அதை தயாரித்தது. ஸ்பானிஷ்ல இல்லை, இங்கிலீஷ்ல இல்லை, இத்தாலியன்ல இல்லை, தமிழில் இருக்கிறது 110 ப்ரோக்ராம் மாதா தொலைக்காட்சி. அது இல்லாத இந்த எழுத்து வாசின்னு ஒரு ப்ரோக்ராம்
இப்போது அந்த அதிகாரத்தை கேட்போம் என்று சொல்லிவிட்டு நான் வாசித்ததை மாதா தொலைக்காட்சி வழியாக நான் கேட்டிருக்கிறேன். இப்படி என்னை உலகுக்கு அறிமுகம் செய்த மாதா தொலைக்காட்சிக்கு, அதன் மேலாளருக்கு, அதனோடு இணைந்து பணி செய்கின்ற அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மேனாள் ஆயர் மிக அழகாக இந்த சமூக தொடர்பு நாள் அல்லது தொடர்பாடல் அல்லது என்ன சொல்றது இப்போ தொலைநோக்கு நாள், தொலை தொடர்பு நாளுக்கான செய்தி என்று வேற ஏதோ மொழிகளில் எல்லாம் இருப்பதை பற்றி, அதன் முக்கியத்துவத்தை பற்றி, வத்திக்கான் சங்கத்திலிருந்து அது எப்படி இது நாள் வரை வளர்ந்திருக்கிறது, முக்கியமாக கடந்த 3 ஆண்டுகள் திருத்தந்தை சொன்ன செய்திகள், இதயத்தோடு நீங்கள் பேச வேண்டும், இதயத்தோடு கேட்க வேண்டும், கேட்கிற பார்க்கிற எல்லாவற்றையும் நம்பிவிடக்கூடாது, அதை எல்லாம் தாண்டி இந்த ஆண்டு உங்கள் எதிர்நோக்குக்கு, நம்பிக்கைக்கு யாராவது விளக்கம் கேட்டால் நீங்கள் அதை எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லும்போது தாட்சியோடும் பணிவோடும் மரியாதையோடும் எடுத்து சொல்ல வேண்டும், பேச வேண்டும். நான் கூட ஆயரிடம் சொன்னேன், பணிவோடு என்று அந்த மொழிபெயர்ப்பிலே போட்டிருக்கிறது, அது கனிவோடு என்று தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஜென்டில்னஸ், ஸ்பீக் வித் ஜென்டில்னஸ், கனிவோடு மென்மையாக இனிமையாக நாம் பேச வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய ஆயர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அத்தோடு சேர்ந்து கடைசி செய்தியாக நான் சொல்ல வந்தது இன்றைய நற்செய்தி. ஆண்டவர் இயேசு மரியாவை நற்செய்தியாளராக, சீடராக மாற்றுகிறார். இந்த காலத்தில் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் யார் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தது என்று சில அரசியல் தலைவர்களை சொல்லுவது, மற்றவர்கள் அவர் செய்யவில்லை என்று சொல்வது என்றெல்லாம் போராட்டம். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்று சொல்லுகின்ற மனப்பாங்கை வெட்டி முறித்து அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், பெண் என்னுடைய சீடராக வேண்டும், பெண் என்னுடைய இறை வார்த்தையை கேட்க வேண்டும், எனவே நான் மரியாவை அனுமதிக்கிறேன். மார்த்தா மார்த்தா, நீ அனுமதிக்க மறுக்கிறாய், பெண்ணின் உரிமையை, நற்செய்தி அறிவிக்கிற உரிமையை நீ மறுக்கிறாய், மதிக்கவில்லை, நான் மதிக்கிறேன் என்று பெண் விடுதலைக்காக முதலாக குரல் கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு. அதே பெண்ணின் விழாவை நாளை மறுநாள் கொண்டாட போகிறோம். மதலேன் மரியா நற்செய்தியாளருக்கு நற்செய்தியாளராக பெண்ணை நற்செய்தி அறிவிக்க அனுப்பினார். பிரியமானவர்களே, பெண்களுக்கு சம உரிமை, அவர்கள் படிக்க வேண்டும், ஆட்சியாளராக வேண்டும், திரு அவையிலே தலைமையான பங்கேற்க வேண்டும், அவர்கள் மருத்துவர் பொறியாளர் மட்டுமல்ல, இதை தாண்டி பல்வேறு அதிகார பணிகளிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களுக்கு மிகவும் திறமை உண்டு. முக்கியமாக இன்றைக்கு நடனம் ஆடுகின்றவர்கள் மட்டும் பெண்கள் அல்ல, அதை தாண்டி ஆலயத்திலே பாடுகிறவர்கள் மட்டும் பெண்கள் அல்ல, தலைமைத்துவத்தோடு நற்செய்தி அறிவிக்க அவர்கள் எல்லாரையும் மதிக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அதைத்தான் மாதா தொலைக்காட்சியும் தொடர்ந்து செய்ய வேண்டும். உண்மையாகவே ஊடக பணி அத்தனையும் நம்முடைய பெண் குழந்தைகளை, பெண்களை, முதியோரை எல்லாரையும் மதித்து வீர்நடை போட வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.